சொல்கிறேன் கேளு. ஓகே, என்ன பண்ணிருக்கீங்கம்மா? இது வடகம் காய போட்டேன். அதை வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எப்படின்னா காலையில் காய வச்சோமா, நல்லா கொஞ்சம் காஞ்சிட்டுருது. இதை வந்து லைட்டாக பின்பகுதி இல்லை தண்ணியை தெளித்து வச்சுட்டோன்னா பின்பகுதியில் அது ஊறிடும். அப்போ இப்படி எடுக்கிறதுக்கு ஆமாம் பழையபடி காய வைக்கணும். அந்த இது துணியிலேருந்து எடுக்கிறதுக்காக லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டோன்னா எடுக்கிறதுக்கு தான் ஈஸியாக வருதுல்ல. இந்த ஈரப்பதத்தோடு அப்படி ஈஸியாக வந்துடும். அப்புறம் பழையபடி நம்ம காய வைக்கணும். 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு வரும். மிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து இது வந்து பச்சரிசி மாவு. சும்மா இடியாப்பத்துக்கு திரிச்சு வச்சுருப்போம்ல, அந்த மாவை தான் நான் எடுத்து 1 டம்ளர் மாவு எடுத்துக்கிட்டேன். 1 கை ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். ஜவ்வரிசியை வந்து குக்கரில் வேக வச்சு ஆற வச்சு அதை மிக்சியில் அரைச்சேன். அந்த ஜவ்வரிசியோட ஒரு பச்சை மிளகாய், நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஒன்று போட்டு அதையும் அரைச்சிட்டேன். அப்புறம் அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து முதல்ல தண்ணியில் அந்த ஜவ்வரிசியை அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும். பாத்திரத்தில் அடி பிடிக்காத பாத்திரம், கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வைக்கணும். அதுன்னு கொஞ்சம் நல்லா வெந்து வருமா. ஜவ்வரிசி ஏற்கனவே வெந்தது தான், இருந்தாலும் அந்த பச்சை மிளகாய் பெருங்காயம்லாம் போட்டிருக்குறோமா, அது நல்லா கொஞ்சம் கொதித்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணி விடணும். அப்புறம் இந்த மாவை வந்து பச்சரிசி மாவை நல்லா பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருக்குறோம். ஒரு டம்ளருக்கு 6 டம்ளரு அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி கெட்டி இல்லாமல் கலக்கி வச்சுட்டு இல்லை அதை வந்து அது ஜவ்வரிசி காஞ்சிட்டு இருக்குதுல்ல, கொதிச்சுட்டு இருக்குல்ல மாவு, அதோட இதை ஊற்றணும். ஊற்றி இது நல்லா கிளறணும். கிளறி அது நல்லா வேகணும். அந்த மாவு வந்து நல்லா வேகணும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா அப்படியே குளுந்துச்சு அப்படி கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கெட்டியாக வர்ற வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறினதுக்கப்புறம் கிளறிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா மாவு வெந்து கெட்டியான உடனே அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆறின உடனே ஒரு பிளாஸ்டிக் கவரில் மாவை எடுத்து போட்டு சின்னதாக ஒரு ஓரத்தில் துவாரம் பண்ணி அப்படியே பிழிஞ்சிட வேண்டியதான். ஈஸியாக ஆயிடும். ஈஸியாக வடகம் போடலாம். வடகம் போடுறது ஒரு பெரிய வேலையே இல்லை. அரிசி வடகம், அரிசி மாவு வடகம், ஜவ்வரிசியும் பச்சரிசி மாவும் சேர்ந்து செய்த வடகம். ஜவ்வரிசி போட்டால் ஜவ்வரிசி தனியாக போட்டால் ஜவ்வரிசி வடகம். இது பச்சரிசியும் போட்டுக்கலாம், மிக்சிங். ஜவ்வரிசி ஏதோ வடகம், அவ்வளோதான். இது ஒரு சும்மா ஒரு வேஷ்டி, வெள்ளை வேஷ்டி. அதை நான் வடகம் போடுறதுக்காக இதை அப்படி பத்திரமா வச்சுருக்கிறேன். நல்லா அப்படியே அலசி காய போட்டு வச்சுக்கிடுவேன். அப்புறம் வடகம் போடுறப்பெல்லாம் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். இது இருந்தால் இப்படி வந்தாச்சுதான் இனிமேல் நல்லா காய விட்டுறணும். இதே விட நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வேன். எல்லாம் 1 டம்ளர் மாவு தான் ஒரு நாளைக்கு செய்வேன். நிறையெல்லாம் செய்ய முடியாது. அதனால் ஒரு நாள் தான் நான் நைட்டே செய்து நைட்டே இதை பிழிஞ்சிருவேன். ஆமாம், ஏன்னா நைட்டு செய்து நைட்டு பிழிஞ்சி போட்டுருவேன். அப்புறம் காலையில் எடுத்து வெயிலில் காய வச்சிடுறது. ஆமாம், 2வது நாள்லாம் போட முடியாது. நல்லா வெயில் அடித்து காஞ்சிட்டுன்னா 2வது நாள் போட்டுடலாம், போட்டு காய வச்சிடலாம். எல்லாம் நம்ம இஷ்டம்தான், நம்ம செய்கிறது தான் சமையல். ஆமாம், டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா பொரியுதான்னு பார்த்துக்கிட உடனே அந்த வடகம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுன்னா சரிதான். 1 டம்ளர் அரிசி போட்டேன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த
பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும், அதனால் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். ஒரு டம்ளர் அரிசி இதான், ஒரு டம்ளர் அரிசி. இது அரிசி இல்லை, இது வந்து ஜவ்வரிசி. ஜவ்வரிசி சும்மா ஒரு கை ஜவ்வரிசி போட்டிருக்கேன். அதை வேக வச்சுட்டேன். வேக வச்சாச்சுதுன்னா இதை இப்படி அரைச்சி போட்டுடலாம். ஈஸி வேலை. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஜவ்வரிசியே அரிசியெல்லாம் ஒன்றா மிஷினில் கொடுத்து திரித்து வாங்கிக்கிடுவாங்க. இது வந்து நம்ம திடீர்னு செய்கிற வடகம் தானே, அதனால் இந்த ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ மிக்சியில் அரைச்சிருவேன். அரைச்சதுன்னா ஈஸியான வேலை. ஆமாம். இனிமேல் இதை வந்து பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சாச்சுது. நல்லா நைஸாக அரைச்சாச்சுதுல. இதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு தண்ணியை ஊற்றிக்கிட வேண்டியது தான். இது என்ன, எல்லாம் வேக வைக்க தானே போகிறோம். திரும்பவும் மாவெல்லாம் கலக்கி விட்டு எல்லாம் வேக வைப்போம். அதனால் அப்புறம் வந்து இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு டம்ளர் அரிசி மாவு போட்டிருக்கிறேன். இப்போ இதில் நல்லா மாவை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்படி தண்ணியாக கரைச்சாச்சுது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு இதை வேக விட வேண்டியது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். அது டேஸ்ட்டு பார்த்துக்கிட வேண்டியதுதான். அதுக்காக ஓவராக உப்பு போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக தான் உப்பு போடணும். உப்பு நிறையா போட்டாச்சுன்னா அப்புறம் இது என்னது? இது பெருங்காயத்தூள். ஓகே, பெருங்காயத்தூளும் போட்டாச்சு. எவ்வளோ போடணும்? அது சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஒரு டம்ளர் அரிசி மாவு தானே. இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதித்து வேகவும் அந்த பச்சை வாடை போயிடும். பச்சை மிளகா போட்டிருக்குறோம்ல. ஆமாம், பார்த்தாலே பச்சை கலர். பச்சை மிளகா பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறதுனால அந்த பச்சை வாடை போன உடனே, அந்த வாசம் போன உடனே இந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவை அதில் ஊற்றிட வேண்டியது. ஊற்றி பழையபடி அதை நல்லா வேக வைக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி நிறையா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். 2 டம்ளர். இதில் ஒரு 4 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஒரு 6 டம்ளர் தண்ணி மொத்தம் ஒரு டம்ளருக்கு கலந்தா. ஏன்னா ஜவ்வரிசியும் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நிறையா இழுக்கும். ஏன்னா மாவுக்கு மாவில் நல்லா வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் நிறைய கலந்துட்டோன்னா அது நல்லாவே வேகும். பால் மாதிரி இருக்கு. ஆமாம், மாவு நல்லா கலக்கியாச்சு. இதெல்லாம் பச்சரிசி மாவில், அதனால் அது நல்லா வெள்ளையாக இருக்குது. வடகம் பண்ணுறோமா பால்கோவா பண்ணுறோமா? இது நல்லா கெட்டியாக வந்த உடனே மாவு ஆற வச்சு பிழிஞ்சிட வேண்டியது தான். வடகம் மாதிரி, வடகத்துக்கு எப்படி வேணாலும் பிழிஞ்சிக்கிடலாம். முறுக்கு மாதிரியும் பிழிவாங்க. அப்புறம் ரிப்பன் பக்கோடா அந்த அச்சிலையும் பிழிவாங்க. நான் எனக்கு ஈஸியாக பிளாஸ்டிக் கவரில் போட்டு கட்டிடுவேன். அப்படி பிழிகிறது அது வந்து முறுக்கு மாதிரி நீளமாக வரும். அப்படி பிழிஞ்சிருவேன். இது என்ன கொஞ்சம் அப்படியே வேகணும். வேக வேக மாவு அப்படியே இறுகிட்டு வந்துடும். அதனால தான் நிறையா தண்ணி ஊற்றுறது. மாவு வேகணுங்களா, அதுக்காக தான் நிறையா தண்ணி ஊற்றுறது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா மாவு வந்து நல்லா வேகாது, பச்சை வடை வரும். கொஞ்சம் நிறைய
நல்லா Paste ஆனதுக்கு எடுத்து பேஸ்ட் ஆன புழிஞ்சு பிறகு ஆற வச்சு ஆற வச்சு அப்புறம் எப்படி இப்படி என்ன shape ல இருக்கணும். தேவையோ எடுத்து எந்த எந்த மாடலில் நம்ம வைக்கணுமோ அதே மாதிரி பிடிங்கலாம். இதான் திடீர் வடகம் மாவு. திடீர் வடகம் திடீர் வடகம். நல்ல பேரு தான். எல்லாம் நம்ம வைக்கிறது தான் பெயர். ஆமா. லஞ்சுக்கு வடகத்தை பக்கத்துல வச்சுட்டு இறக்குனீங்கன்னா பாடு போய்க்கிட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். எந்த சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, பருப்பு குழம்புக்கு, ரசத்துக்கு, தயிர் சாதம், எதுக்கு வேணாலும் சாப்பிட்டு எடுத்துக்கலாம். அந்த வத்த குழம்பு எல்லா குழம்புக்கும் எடுத்துக்கலாம். கறி குழம்பு மீன் குழம்புக்கு சேர்க்க மாட்டாங்க, அதுக்கு தேவையில்லை. வெஜிடேரியன் ஸ்பெஷல். இப்போ மாவு இதுக்கா பேஸ்ட்டாக வந்துடுச்சு தான். எப்படி சீக்கிரமாக வந்துட்டுல 5 நிமிஷம் தான். சீக்கிரமாக செய்யலாம். எல்லோரும் காலையில் தான் வடகம் போடுவாங்க, நான் நைட்டு போடுறேன் வடகம். வீட்டிலையே பிழிஞ்சிட்டு ஒரு நார்க்கட்டில் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் அதில் ஒரு ஒயிட்டு துணியை விரித்து அதில் பிழிஞ்சிருவேன் நைட்டு. அப்புறம் காலையில் எடுத்து வெளியில் காய வச்சிடலாம். ஈஸியாக வேலை. காலையிலேயே வெயிலுக்குள்ளே இருந்து பிழிய வேண்டிய அவசியம் இல்லை. நைட்டே பிழிஞ்சி வச்சுட்டோன்னா வேலை ஈஸியான வேலை. இந்த இப்படி இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கணும். நல்லா வெந்துருச்சுது, இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணியாச்சுன்னா பிழிகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி இந்த டைமில் இந்த ஸ்டெப்பில் பிழிஞ்சோம்னா மாவு விழுக்குழுக்குன்னுட்டு இருக்கும், வடகம் சப்பாட்டின்னுட்டு வரும், நல்லா உருண்டையாக வராது பிழியும் போது. இன்னும் கொஞ்சம் வெந்துட்டுன்னா தண்ணி எல்லாம் வரணும், கெட்டியாகணும். இந்த பதம் வந்து எனக்கு கொஞ்சம் கெட்டியாகணும். மாவு நல்லா ஆறிடுச்சுது. களி மாதிரி வந்துருச்சு. ஆமாம், களி, வெள்ளைக்களி, பச்சரிசி மாவு களி. இப்போ இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கிடணும். பிளாஸ்டிக் கவரில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா நிறைய எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கிட வேண்டியது. அப்படியே இந்த கவரை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே இழுக்கணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி வந்தாலும் சரிதான், நீளமாகவும் வரலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில். ஆமாம், பிடிச்ச ஷேப்பில் போட்டு வறுத்து சாப்பிட போகிறது நம்ம தானே. அது கொஞ்சம் கெட்டியாக இருந்தது, டைட்டாக நிற்கிது. அவ்வளோதான். இந்த மாதிரி புழிஞ்சு புழிஞ்சு விட்டு கட்டில் எடுத்து தூக்கி வெளில காய போட்டிங்கன்னா செட். இப்படி எல்லா இடமும் நிரம்புற மாதிரி இடைவெளி இல்லாமல் பார்த்து பார்த்து பிழிஞ்சிட வேண்டியது தான். பிழிஞ்சு காய போட்டுற வேண்டியது தான். நம்ம இஷ்டப்படி பிழிய வேண்டியது தான். வடகம் ரெடி. வடகம் ரெடி. நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லுங்கள். திடீர் வடகமாமா அதுக்கு பேர்? திடீர் வடகம்லாம் இல்லை, வடகம். இதுக்குன்னுட்டு தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் மாவு சேர்க்கணும்ட்டு இல்லை. வீட்டில் இருக்கிற இடியாப்பம் மாவையே இப்படி செய்திடலாம், அவ்வளோதான் வடகம் போடுறது.